வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசானுடைய 17th இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு உங்கள் நேம் லிஸ்ட் வந்து இருக்குதா இல்லையா, நீங்கள் வந்து அதுக்கு வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். எப்படி வந்து பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து கம்பல்சரி ரீச் ஆகும். இன்றைக்கி தேதி தான் வந்து சொல்லியிருக்காங்க பேமெண்ட் வந்து போடுறதா. அதாவது 18 ஜூன் 2024 அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாருக்கும் வந்து பிஎம் கிசானுடைய பேமெண்ட் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இந்த பேஜுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க் கிளிக் பண்ணுறது மூலிமா இந்த பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. இல்லைனா கூகுள் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் வந்து பிஎம் கிசான்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா வர ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. இதிலே கொடுத்துருவாங்க பாருங்கள், ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வில் ரிலீஸ்டு 17th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் ஸ்கீம் 18th ஜூன் 2024 சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து எல்லாருக்கும் லான்ச் பண்ண போகிறாங்க பேமெண்ட்டை. இகேஒய்சி வந்து நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து பண்ணியிருக்கணும் ஃபார்மர்ஸ் எல்லாருமே. இதை நீங்கள் வந்து ஓப்பன் போர்ட்லேயும் பண்ணிக்கலாம், இல்லைனா சிஎஸ்சி சென்டருக்கு போய்ட்டு பயோமெட்ரிக் அப்டேஷன் மூலிமா வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெனிஃபிஷரி லிஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக், அதாவது சப் டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய பிளாக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து வில்லேஜோடைய நேம் வந்து இருக்கும். உங்களுடைய வில்லேஜ் எதுவோ அந்த வில்லேஜை பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் கெட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வில்லேஜில் யாருடைய நேம்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபார்மர்லாம் இந்த பிஎம் கிசானுக்கு வந்து எலிஜிபிளோ அவங்களுடைய எல்லாருடைய நேமும் வந்து இருக்கும். இதில் இன்கேஸ் வந்து உங்களுடைய நேம் வந்து விட்டு போயிருந்தால் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து வராது. அதை வந்து நீங்கள் கெட் ஸ்டேட்டஸில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ரீசனால் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது 1 by 1 நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துங்க உங்களுடைய நேம் வந்து இருக்குதா இல்லையா. இதில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பிஎம் கிசானுடைய திட்டத்திற்கு எலிஜிபிள். உங்களுக்கு வந்து இந்த 17th ஸ்கீமுக்கான பேமெண்ட் வந்து கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் கிடையாது, இருக்கிற அனைத்து டிஸ்ட்ரிக்ட் வைஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி உங்களுடைய நேம் வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து வெரிஃபை வந்து பண்ணிக்கலாம். இதில் இருந்தால் ஓகே தான். சப்போஸ் இதில் வந்து உங்களுடைய நேம் வந்து இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கேஒய்சி பண்ணியிருக்க மாட்டீங்க. இகேஒய்சி வந்து உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் வந்து இருக்கும், இல்லைனா லேண்ட் சீடிங் வந்து நோவாக இருக்கும். அந்த மாதிரி வந்து காரணங்களால் உங்களுடைய நேம் வந்து இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் வராதுக்கான காரணமாக வந்து இருக்கும். இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை வரலைன்னா நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நவ் யுவர் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபார்மர் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிவிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இங்கே கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓடிபி சென்ட் ஆன உடனே உங்களுடைய பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எந்த ரீசனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ரீசனை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேஒய்சி பண்ணணுன்னா ரெட்டில் வந்து அங்கே ஒரு ஐடென்டிஃபை மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. கேஒய்சி நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்கிறீங்க, இல்லை லேண்ட் சீடிங்கில் வந்து நோன்னு இருக்குது, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஃபர்தராக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தபடியாக பார்த்தோன்னா உங்களுடைய அக்ரி ஆஃபீஸரை வந்து கான்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்காவது உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரதுக்கான வழிவகையை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.